நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கீங்களா? ஸோ இந்த ஷாப்பை டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் நிறைய பக்கம் ட்ரை பண்ணிட்டேங்க, லோனே எங்கேயும் கிடைக்கல. ஸோ எப்படி லோன் வாங்குறது? இல்லைங்க, இந்த ஒரு சின்னதாக தான் நான் இப்போ வச்சுருக்கேன், இதை நான் ரொம்ப பெருசாக ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேள்விக்கு தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லாம்ப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த துணிக்கடைன்னு பார்த்தீங்கன்னாங்க, துணிக்கடையிலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு கடையில் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடையாக வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செல் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஓரளவுக்கு பெரிய கஸ்டமர்ஸ்லாம் வரணுன்றதுக்காக ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி வச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இதுல லாபமும் அதை பொறுத்து இருக்கு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லோன் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் நம்மளோட ரெக்யர்மெண்ட் எவ்வளோ இருக்கு, அவங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது, அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் எல்லாமே அரைவ் பண்ணுவாங்க. சரிங்க, இப்போ உங்களுக்கு தேவையான லோன் அமௌண்ட்டு கம்மியாக இருந்தால் என்னென்னலாம் பண்ணணும், அது எப்படி வாங்கணுன்றது ஒரு கேட்டகரியாகவும், எனக்கு லோன் அமௌண்ட்டு ஜாஸ்தி வேணுங்க, நான் ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி நான் செட்டப் வந்து போட போகிறேன், ஸோ அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் எனக்கு லோனுக்கு, ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியுமே பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லோனுங்க, ஒரு அப் டு ஒரு 5 lakhs வரைக்கும் அன்செக்யூர்ட்லேயே. நான் எங்கள் கையில் எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, நான் ஏற்கனவே ஓரளவுக்கு நல்லா வரவு செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க, நான் இருக்கிறத கொஞ்சம் டெவலப் பண்ணிக்குவேன். இல்லை நான் ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும், ஸ்டாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த லோன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிருக்கணுங்க. ரெண்டாவது, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஜிஎஸ்டி வச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனாவது வச்சிருக்கலாம், இல்லை ஐடிஆர் நீங்கள் ஃபைல் பண்ணதை வச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும். மூணாவது, 1 வருஷம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும். அது கரண்ட் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம். என்ன ஒன்று, உங்களோட வரவு செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கணும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்ச இருப்பு தொகை ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கணும். ஒரு 5000மோ 10,000மோ சம்திங் ஏதாவது ஆவரேஜா இருந்துகிட்டே இருக்கணும். சரி, ஆவரேஜானாங்க எப்பவுமே நான் 10,000 வச்சிருக்கணுமா, எப்பவுமே 20,000 வச்சிருக்கணுமா அப்படின்றது கிடையாது. இந்த ஆவரேஜ் பேலன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி, இந்த டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. நான் ஒரே நாளில் 1 லட்ச ரூபா வச்சுட்டேங்க, மீதி 9 நாளில் நான் 0 தான், அமௌண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த 10 நாளைக்கு ஆவரேஜ் பேலன்ஸ் 10,000 ரூபா தான். ஸோ உங்களோட கையில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கும்போது உங்களோட ஆவரேஜ் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவரேஜ் பேலன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோனே கொடுப்பாங்க. சரிங்க, டாக்குமெண்ட்லாம் என்னென்ன வேணும் இந்த கேட்டகரிக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். எவ்வளோ லோன் கொடுப்பாங்க? ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5000 ரூபாய் ஆவரேஜ் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, ஓரளவுக்கு நல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். இதை விட நான் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதை விட ஒரு எத்தனை மடங்கு நீங்க பண்றீங்களோ அத்தனை மடங்கு உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துல இருந்து 8 லட்சம் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன லோன்ஸ் எனக்கு போதுங்க, இதை வச்சே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போதுங்க. இதை தவிர எல்லா லோனுக்கும் கேட்குற மாதிரி உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, சிபில்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு தாராளமா பிஸ்னஸ் பண்ணலாங்க. ஸோ ரெண்டாவது கேட்டகரி இந்த செக்யூர்ட் லோன்ஸ். செக்யூர்ட் லோன்ஸ்னாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன ஒரு 4-5 கிரிட்டீரியா, சின்ன கடை, பெரிய கடை, ரோட்டு கடை, வீட்டில் வச்சு பண்ணுற கடை, இந்த மாதிரி அங்கேயும் எல்லா கடைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் பண்ணலாம். மெயினான விஷயம், உங்களோட லோன் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக கிடைக்கணும்னா இதில் தான் நம்ம பண்ண முடியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூர்டுன்னு வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை அடமானத்துக்கு கொடுக்கணும். உங்களோட வீடாக இருக்கலாம், இல்லை கடையாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது குடோனாக இருக்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கலாம், ஏதோ ஒரு சம்திங் ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கொடுத்துடணும். ஒரே ஒரு விஷயம், எம்டி பிளாட் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, மற்றபடி எந்த பில்டிங் இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு அரைவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணினா எவ்வளவு,
ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% வரைக்கும் லோன் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஒரு 20 லட்ச ரூபா போகுது அப்படின்னா இந்த 20 லட்ச ரூபால 60% உங்களுக்கு லோனாக கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இன்னும் அமௌண்ட்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கிறது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஆவரேஜ் பண்ணீங்கனாலே 60%னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா ஆச்சு. ஸோ அதே 20 லேக்ஸுங்கும் போது 12 லட்ச ரூபா ஆச்சு. ஸோ இப்படித்தான் உங்களோட லோன் அமௌண்ட்டை அரைவ் பண்ணுவாங்க. ப்ரொவைடட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், டர்ன் ஓவர் எல்லாமே இருக்கணும். அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு நம்ம சொல்லியிருந்தோமோ அதே பிஸ்னஸ் ப்ரூஃப் உங்களுக்கு இல்லாட்டி வந்து ஐடிஆர் காப்பி, பேங்க் ஸ்டேட்மெண்ட் 1 இயருக்கு, இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வேணும். ஸோ இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டர்ன் ஓவர் எதுவும் அக்கௌண்ட்டில் பண்ணலைங்க, கையில் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன், வரவு செலவு பூரா நான் கையில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட உங்களுக்கு செக்யூரில் போகும்போது தாராளமாக லோன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு டென்யூர் ஜாஸ்தியாக வரும். இந்த பிஸ்னஸ் லோனில் வந்து பார்த்தீங்கன்னாங்க அன்செக்யூர்ட் லோன் போகும்போது 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் தான் போடுவாங்க, அதுக்கு மேலே போட மாட்டாங்க. பட் செக்யூர்டில் போகும்போது 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்குமே போகலாம். ஸோ அப்போ நீங்கள் மாதம் கட்டுற இஎம்ஐ அமௌண்ட்டு கம்மியாகலாம், உங்களோட லோன் அமௌண்ட்டு ஜாஸ்தி ஆகலாம். ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவை பேஸ் பண்ணியும் உங்களோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கீங்க, உங்களோட டர்ன் ஓவர் என்ன இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த செக்யூர் லோன்ஸில் லோன் அமௌண்ட்டை அரைவ் பண்ணுவாங்க. இந்த 2 கேட்டகரியில் எனக்கு ஏதாவது ஒரு கேட்டகரியில் லோன் வேணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.